இயேசு தொழுகை கூடத்தை விட்டு வெளியே வந்து யாக்கோபுவோடும் யோவானோடும் சீமோன் அந்திரேயா ஆகியோரின் வீட்டிற்கு சென்றார். சீமோனுடைய மாமியார் காய்ச்சலாய் படுத்திருந்தார். உடனே அவர்கள் அதை பற்றி அவரிடம் சொன்னார்கள். இயேசு அவரிடம் சென்று கையை பிடித்து அவரை தூக்கினார். காய்ச்சல் அவரை விட்டு நீங்கியது. அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார். மாலை வேளையில் கதிரவன் மறைந்ததும் நோயாளர் அனைவரையும் பேய் பிடித்தவர்களையும் மக்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள். நகர் முழுவதுமே வீட்டு வாசலில் கூடி வந்திருந்தது. பல்வேறு நோய்களால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார். பல பேய்களை துரத்தினார். அந்த பேய்கள் அவரை அறிந்திருந்ததால் அவற்றை அவர் பேசவிடவில்லை. அதிகாலையில் இருள் நீங்கும் முன்பே இயேசு எழுந்து தனிமையான ஓர் இடத்திற்குச் சென்று அங்கே இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். சீமோனும் அவருடன் இருந்தவர்களும் அவரை தேடிச் சென்றார்கள். அவரை கண்டபோது எல்லாரும் உம்மை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள். அவர் அவர்களிடம், அடுத்த ஊர்களுக்கும் போவோம் வாருங்கள், அங்கேயும் நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும், இதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று கூறினார். பின்பு அவர் கலிலேய நாடு முழுவதும் சென்று அவர்களுடைய தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி வந்தார். பேய்களையும் ஓட்டினார்.